ஹே காய்ஸ், இந்த ட்ராமாவோட கண்டினியூஷன் பார்க்கலாமா? ஸோ நம்ம விக்கி இருக்கான் இல்லையா, ஹீரோயினும் அவளோட தம்பியும் இப்போ அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூடவே அவனோட குழந்தை, அதான் ஹீரோவோட குழந்தை, அந்த பையனும் வந்துட்டு ஒரு ரோபோ வேணும்னு கேட்டுகிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாரையுமே மாலுக்கு கூட்டிகிட்டு வரான். ஸோ அங்கே வந்து இவங்கள ட்ரெஸ் ஷாப்பிங் போகிறதுக்காக சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த குட்டி பையனும் நான் இங்கே விளையாண்டுட்ருக்கேன், நீங்களாம் போங்கன்னு சொல்லும் போது ஹீரோயினும் கவனமாக இரு, வேற எங்கேயும் போகக்கூடாது, பாட்டி கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோட்டோடைய அம்மா கூட தான் அந்த குழந்தைய விட்டுட்டு போகிறாங்க. ஸோ இப்போ இவங்க இந்த பக்கம் வந்து ஷாப்பிங்க்குன்னு கிளம்பி போயிடுறாங்க. குழந்தையும் யோட்டுடைய அம்மாவும் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் மாலோட இன்னொரு சைடில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு கிளைண்ட்டை பார்க்குறதுக்காக வந்திருக்கான். ஸோ முன்னாடி ஹீரோயினை பார்த்தப்போ அவன் வந்து மிஸ் பண்ணிட்டான் இல்லையா ஒரு கிளைண்ட்டை, அதனால பெரிய டீல் கூட அவங்களுக்கு கிடைக்காம போய் விக்கிக்கு கிடைச்சது இல்லையா, அதே நபரை தான் இப்போ வந்து சந்திக்கிறான். அவரை வந்து கன்வின்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான் அவங்களுக்கும் ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்க சொல்லி. ஸோ இங்கே வந்து நீங்கள் மல்டி பில்லியனராக இருந்துகிட்ருக்கீங்க, நிறைய ஃப்ரான்ச்சைஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, ஸோ எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்கன்னு கேட்டுட்ருக்கான். அவருமே இவனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் இறங்கி வந்துடுறாரு. அப்போ கரெக்டாக விக்கியும் ஹீரோயினும் அங்கே பார்த்துடுறாங்க. பார்த்தோன்னே ஹீரோயின் வந்து விக்கி கிட்ட நான் தனியாக போகிறேன், நீ அங்கே போயிட்டு அதுக்கு எடுத்து விட்டுறேன்னு சொல்கிறா. ஸோ இப்போ விக்கியும் இங்கே வந்து இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். ஹீரோவும் விக்கியும் போட்டி போட்டுக்கிட்டு இப்போ அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. என்னோட பையன் இங்கே விளையாண்டுட்டு இருக்கும் போதே திடீர்னு தேர்ஸ்டியாக இருக்குது, எனக்கு ஏதாவது ட்ரிங்க் வேணும்னு சொல்லிட்டு யோட்டோடைய அம்மா கிட்ட கேட்குறான். அவங்களும் என்ன ட்ரிங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு சரி இங்கே வெயிட் பண்ணணும், வேற எங்கேயும் போகக்கூடாது, பாட்டி போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துக்கு வராங்க. ஸோ அங்கே அவங்க ட்ரிங்க் ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த பையன் விளையாண்டுக்கிட்டே சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கானா. அங்கே ஒரு எல்லோ ட்ரெஸ் போட்டுட்டு ஒருத்தி போகிறா. அவளை பார்த்த உடனே அவங்க அம்மானு நினச்சிக்கிறான். ஸோ அம்மா என்னை விட்டுட்டு போகாதீங்க, இருங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோ ட்ரெஸ் போட்டவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறா. ஸோ இவன் என்னவோ இன்சிடென்ட்லாம் நம்ம ஹீரோயின் போட்டிருக்கா அதே ட்ரெஸ் மாதிரி தான் போட்டுட்ருக்கா. அதனால தான் இந்த பையன் குழம்பி போயிடுறான். இப்போ தான் யோட்டோடைய அம்மா இந்த பக்கம் அந்த பக்கம்னு திரும்பி திரும்பி அவனை தேடிட்டே இருக்காங்க. அவங்க ஜூஸ் வாங்கும் போது கூட அங்கே கண்ணு வச்சுட்டே தான் இருப்பாங்க, அது வரைக்கும் இருந்திருப்பான். டக்குன்னு ஒரு நிமிஷம் அவங்க பேமெண்ட்டை முடிக்கிறதுக்குள்ளே ஆளை காணுமேன்ட்டு அவங்க பதறி ஓடி வரும்போது தான் ஹீரோயினையும் அவள் தம்பியும் பார்க்குறாங்க. உடனே இவங்க பதட்டமாயிட்டு சொல்கிறாங்க, என் கூட தான் இருந்தான், ஜூஸ் கேட்டான்னு வாங்க போனேன், அதுக்குள்ளே ஆளை காணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா பிரிஞ்சு போய் தேடுறாங்க. இப்போ அந்த பையன் எல்லோ ட்ரெஸ் போட்டவளை ஃபாலோ பண்ணிட்டே வந்தான் இல்லையா, அது அவங்க அம்மா இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறான். அடுத்தது நிஜமாவே இப்போ அவங்க அம்மாவை காணுன்ட்டு தேட ஆரம்பிக்க அப்போ வந்து எஸ்கலேட்டரில் ஏறுறதுக்கு பயந்து பயந்து வந்துட்டு அவன் கால் எடுத்து வைக்கிறான். அப்போ கரெக்டாக ஹீரோ வந்து தூக்கிடுறான். ஸோ யாருப்பா நீனு, தனியாலாம் இங்கே வரக்கூடாது, அது ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கும் போது எங்கள் அம்மா இந்த பக்கமாக போனாங்கன்னு வந்தேன், பட் ஆனால் அம்மாவை காணும், அம்மாவை தொலைச்சிட்டேன் அப்படிங்கிறான். சரி தனியாக இருக்கிறது நல்லது கிடையாதுப்பா, நீ அங்கிள் கிட்ட உங்கள் அம்மாவை பார்த்தா சொல்லு, அங்கிள் உன்னை கூட்டிகிட்டு போய் சேஃபாக விட்டுடுறேன்னு சொல்லிட்டு அவனை தூக்கி தோளில் உட்கார வச்சுட்டு இங்கே பாரு சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே வா, உங்கள் அம்மா எங்கே இருக்காங்கன்னு காட்டு, அங்கிள் உன்னை கொண்டு போய் விட்டுடுறேன்னு சொல்லிடுறான். ஸோ இங்கே இப்போ 3 பேருமா தேடிட்டு இருக்காங்க இல்லையா அந்த பையனை காணுன்ட்டு. அப்போ தான் விக்கியை ஹீரோயினோட தம்பி பார்த்துட்றான். உடனே விக்கி கிட்ட வந்து சொல்லிடுறான், குழந்தை இந்த மாதிரி காணும், நாங்கள் எல்லாம் தேடிட்டுருக்கோன்னு சொல்லிட்டு. விக்கியோ அவனோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு இங்கே வந்து கேமராஸ் எல்லாம் கொஞ்சம் செக் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து விடுறான். அப்புறம் அவனுமே தேடுறதுக்காக ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயின் இப்படி தேடி சுற்றிட்டு இருக்கும் போது தான் ஹீரோ அவள் குழந்தைய தூக்கி வச்சிருக்கிறத பார்த்துட்றான். அவளுக்கு பயங்கர ஷாக்காக போயிடுது, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே பேரஞ்ச மாதிரி பார்த்துட்டு இருக்கும் போது தான் யோட்டோட அம்மா வந்து என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி நிற்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் ரொம்பவே பயந்து போயிட்டு அப்படியே கையை காட்டுறா. இவங்களுமே ஹீரோ வந்து அந்த பையனை தூக்கி வச்சிருக்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் தடுமாறுறாங்க. அங்கே ஹீரோவும் சரி உங்கள் அம்மா யாருன்னு நம்ம இன்னும் பார்க்கல, உங்கள் அம்மாவை பற்றின டீட்டெயில் ஏதாவது சொல்கிறியா, உங்கள் அம்மா பேர் என்னன்னு சொல்லு, நான் கூட்டிகிட்டு போய் கண்டுபிடிச்சி விடுறேன்னு சொல்கிறான். அந்த பையனும் உங்கள் அம்மா பேரை சொல்கிறதுக்காக வரும்போது கரெக்டாக யோட்டோடைய அம்மா உள்ளே வந்து நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி அந்த பையனை ஹீரோ கிட்ட வந்து பிரிக்கிறாங்க. ஹீரோ வந்து பார்த்து ஷாக்காக நீ எதுக்கு என்னோட பேரங்கிட்டலாம் வர அப்படின்னு சொல்லி ஹீரோவை திட்டுறாங்க. என்னது உங்கள் பேருனா, யோட்டுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்ன உடனே ஆமாம் என் பேரன் தான், உங்ககிட்ட சொல்லிட்டு தான் நான் பேரம்பேத்தியெல்லாம் எடுத்துக்கணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஹீரோவை பயங்கரமாக திட்டிட்டு குழந்தைய அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஹீரோவும் யோட்டுக்கு கல்யாண விஷயம் எப்படி நம்ம வந்து மிஸ் பண்ணோம், நாம் ஹீரோயினை வாட்ச் பண்ணிட்டு தானே இருந்துகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். இங்கே ஹீரோயினும் குழந்தை வந்த உடனே கட்டி பிடிச்சி வந்து ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுறா. யோட்டோட அம்மாவுமே ஹீரோ பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து ஹீரோயினை அமைதிப்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ விக்கியும் ஹீரோயினோட தம்பியுமே இங்கே வந்துட்டு எப்படி குழந்தை கிடைச்சான்னும் போது ஏன் இவ இப்படி நிற்கிறா அப்படின்னு கொஷின் பண்ணுறாங்க. அதுக்கு அவங்களுமே சொல்லிடுறாங்க, குழந்தை ஹீரோ கூட தான் இருந்தான், ஆனால் நான் போயிட்டு அவனை கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு. உடனே அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு விக்கி கொஞ்சம் பதற ஆரம்பிக்க, இல்லை அவனுக்கு தெரியாது, நான் என்னோட பேரன்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தேன், அதனால் அவன் யோட்டோட பையன் தான் நினச்சிருப்பான் அப்படின்னு அவங்க சமாதானப்படுத்துகிறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே விக்கி ஹீரோயின் கிட்ட தனியாக பேசணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். அப்போ அவகிட்ட இதுக்கும் மேலே நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறது சரி இருக்காது, அவன் இப்போ உன்னை பார்த்துட்டான், உன்னை பற்றி
பற்றி கூடிய சீக்கிரத்தில் தெரிஞ்சுக்கவும் செய்வான். ஸோ ஆக்சிடென்டெல்லாம் எதுவும் நடக்கிறதுக்கு முன்னாடி நாமளே வந்துட்டு முடிவு பண்ணி அவன்கிட்ட உண்மையை சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்கிறா. என்ன சொல்கிற எனக்கு புரியல அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது, நம்மளோட கல்யாணத்தை பற்றி நம்மளோட குழந்தைய பற்றின்னு நம்ம சொல்லிடுவோம், நாமளாக சொல்லிக்கிட்டால் தான் நம்மளுக்கு அந்த இடத்துல பவர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோயினும் சரின்ட்டு யோசிக்கிறா. அந்த சாவும் ஹீரோவை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுங்க, இன்னும் எத்தனை வருஷம் தான் நான் அவன் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கிறது, எல்லாரும் என்னை பற்றி கேவலமாக பேசுகிறாங்கன்ற மாதிரி சொல்கிறா. அவங்க அப்பாவுமே அவனை ஏதாவது பிளாக்மெயில் பண்ணி தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும், முன்னாடி என்கேஜ்மெண்ட் பண்ண மாதிரி அப்படின்னு சொல்லும் போது இவளும் எந்த எக்ஸ்டெண்டுக்கு வேணாலும் போங்க, அவன் எனக்கு வேணும்னு கத்திட்டு கிடக்கிறா. அப்பா அவங்க அம்மாவுமே திட்டுறாங்க. அவன் தான் உன்னை பிடிக்கல, எதுக்காக இப்படியெல்லாம் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும், இப்படி கல்யாணம் பண்ணால் நீ நல்லா இருக்க முடியுமா, சந்தோஷமாக இருக்க முடியுமான்னு கேட்க, உனக்கு பிடிக்கலன்னா நீ வாயை மூடிட்டு வேலையை பார்த்துட்டு போ, அப்பா கிட்ட தான் நான் ஹெல்ப் கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு அவங்க அம்மாவையும் சேர்த்து இவ திட்டி விட்டுடுறா. ஒரு ஈவெண்ட் வரப்போது போல், அதுக்கு தான் சா வந்து அவங்க அப்பா கிட்ட எப்படியாவது ஹீரோவை கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ இதே சமயத்தில் தான் இங்கே ஹீரோவுடைய அப்பா ஹீரோ கிட்ட இப்போ ஒரு ஈவெண்ட் நடக்க போகுது இல்லையா, அதுக்கு நீ சா கூட பேரப் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சாவோட அப்பா ஆசைப்படுறாரு. நீங்கள் 2 பேரும் ஃபியான்சேன்னு சொல்லி என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கப்புறமா எங்கேயுமே சுத்தலை செய்யலை, இதை மட்டுமாவது செய், அப்போ தான் நம்ம 2 ஃபேமிலியோட ரெப்புடேஷனும் கெட்டு போகாமல் இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோ அதை மறுக்கிறான். ஆனால் அவங்க அப்பாவும் விடுற மாதிரி இல்லை. ஸோ சாவோட அப்பாவை பற்றி உனக்கு தெரியும்ல, அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் பற்றி, அவர் கண்டிப்பாக நம்மளுக்கு பிஸ்னஸில் ஏதாவது பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பார், தேவையில்லாமல் நீ வந்து பிரச்சனையை இழுத்து விட்றாத அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோ முடியவே முடியாது, இந்த கம்பெனிக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டேன், இது நீங்கள் வச்சுருக்க கம்பெனி தானே, உங்களுக்கு பிடிச்ச கம்பெனி தானே, ஸோ இந்த கம்பெனி மட்டமாகாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணி சேவ் பண்ண முடியுமோ அதை நீங்களாக பண்ணிக்கோங்க, என்ன நடுவில் எடுக்காதீங்க, இந்த கம்பெனி இருந்தாலும் இல்லைனாலும் எனக்கு அதில் ஒரு வித்தியாசமும் கிடையாது, நான் இனிமேல் என் மனசுப்படி தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஸோ இங்கே ஈவெண்ட்டே வந்துடு. அதுக்காக விக்கி அப்புறம் ஹீரோயினோட தம்பி குழந்தைன்னு எல்லாருமே ரெடியாகி வந்துட்டுருக்காங்க. விக்கி அந்த குழந்தை ரொம்ப ஹேண்ட்ஸமாக ரெடியாகிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு இருக்கும் போது, அம்மா தான் ரொம்ப சூப்பராக இருக்காங்க, நீங்கள்லாம் சும்மா அப்படின்னு சொல்லி அந்த பையனும் கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கான். அப்படியே திரும்பி பார்த்தா ஹீரோயின் சூப்பராக மாடல் மாதிரி நடந்து வராளா. விக்கி அப்படியே பேன்னு பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோயின் வந்த உடனே இன்னைக்கு நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்லாம் சொல்ல, ஹீரோயினும் அப்போ கிட்ட தேங்க் பண்ணிவிட்டு அப்படி கொஞ்சம் வந்து பொலைட்டாக தான் பேசிகிட்டு இருக்கா. அவன் வந்து ஃப்ளர்ட் பண்ணணும்னு நினைக்கிறான், பட் அவளுக்கான ஸ்பேஸும் கொடுக்கணும்னு நினைக்கிறான். இந்த வகையில் அவன் நல்லவனாக தான் இருந்துகிட்ருக்கான். ஸோ இப்போ ஈவெண்ட்டுக்குள்ளே காட்டுறாங்க, ஹீரோட ஃபேமிலியும் சாவோட ஃபேமிலியும் மீட் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் அப்படியே ரொம்ப சந்தோஷமாக க்ரீட் பண்ணிக்கிட்டலாம். ஆமாம், இந்த முறை வந்துட்டு எங்கள் ஹீரோவை காணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது தான் ஹீரோவும் சாவை கூட்டிகிட்டே உள்ளே வந்துட்டான். ஸோ இவங்க வந்து பிஸ்னஸை வச்சு கட்டாயப்படுத்தி தான் இவனை கூட்டிகிட்டு வர வைக்கிறாங்க. அவனுமே அந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்துடுறானா. அங்கே வந்ததுக்கப்புறமா இவன் கூட நிற்கவே இவனுக்கு பிடிக்கல போல். ஸோ அங்கே இந்த கிளைண்ட்டை பார்த்த உடனே நான் கிளைண்ட்டை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். அப்போ சா வந்துட்டு தனியாக நின்றுட்டுருக்க, அவங்க அம்மாவும் அங்கே தான் உன் ஃபியான்ஸே போகிறாருல, கூடவே போய் தொல்லை, எதுக்கு இங்கே நிற்கிற, நீ எதுவுமே பண்ணாமல் இருந்துட்டு அப்புறம் அவன் வேணும்னா எப்படி அவனுக்கு கிடப்பான் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட புலம்ப அவளுமே ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுறா. இப்போ ஹீரோ கிளம்பி மீட் பண்ண போகிறது அந்த மார்க்கை தான். ஸோ இப்போ அவன்கிட்ட வந்து இவர் பேச ஆரம்பிச்சுட்டு ஹீரோ வந்து தன்னோட ஃப்ரெண்டெல்லாம் அறிமுகப்படுத்தி வச்சுட்ருக்கான். அப்போ அங்கே சா வந்து ஹீரோவோட வரசுக்கிட்ட கையெல்லாம் கோர்த்துக்கிட்டு இந்த ஆள்கிட்ட வந்து கூட வெக்கமே இல்லாமல் அவளே ஹீரோவோட ஃபியான்ஸே அப்படின்னு சொல்லி அறிமுகமாகிக்கிறா. ஹீரோக்கு பயங்கரமாக காண்டாகுது. ஆனாலும் இந்த ஆளுக்கு முன்னாடி வந்து அமைதியாக இருக்கணுமேனு சொல்லி தன்னை வந்து அமைதிப்படுத்திக்கிறான். அப்போ தான் அந்த ஆளுமே, என்ன இன்னைக்கு எல்லாம் ஃபேமிலியோட வந்திருக்கீங்க போல், விக்கி கூட இன்னைக்கு ஆஃப்டர்நூன் என்கிட்ட பேசும்போது ஒய்ஃபையும் குழந்தையும் கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னார், அவங்கள மீட் பண்ணுறதுக்காக நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன்னு சொல்ல, இங்கே ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும், எனது விக்கிக்கு ஒய்ஃபா குழந்தையா, விக்கிக்கு எப்படா கல்யாணம் ஆச்சு, ஒரு குழந்தை வேற இருக்கா, உனக்கு தெரியுமான்னு 2 பேரும் மாற்றி ஷாக் ஆகிக்க. அப்போ அந்த கிளைண்ட்டும், விக்கி உங்களுக்கு ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்க, அவரோட ஃபேமிலி பற்றி உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை ஃப்ரெண்டு தான், பட் ஆனால் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது, அதனால் தெரியலைன்னு ஹீரோவும் ஏதோ சமாளிக்கிறான். அப்போ தான் அங்கே விக்கி வரானா. உடனே அந்த கிளைண்ட்டு பார்த்துட்டு, அதோ விக்கி வந்துட்டாரு, அவரோட ஒய்ஃப் சூப்பராக இருக்காளே அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணவும் தான் ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டும் திரும்புகிறாங்க. பயங்கரமாக ஷாக் ஏறிடுது. ஹீரோக்கு கண்ணை நம்பவே முடியல, என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு பித்து பிடிச்சி போன மாதிரி நின்று அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அங்கே விக்கியும் ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த கிளைண்ட்டுக்கிட்ட அவனோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தி வைக்க, ஹீரோயினுமே அவர்கிட்ட பேச ஆரம்பிக்க, நீ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கமா, விக்கிக்கும் உனக்கும் பொருத்தம் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவருமே புகழ்ந்துட்டுருக்காரு. அப்போ வந்து உங்களுக்கு லவ் மேரேஜா என்ன இதெல்லாம் கேட்டுட்ருக்காரு. அவங்களுமே ஆமான்னு சொல்லிட்டு இருக்காங்களா. அப்போ தான் இவரை இன்னொருத்தரை பார்க்கணுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எக்ஸ்கியூஸ் பண்ணிட்டு கிளம்பி போயிடுறாரு. ஸோ அப்போ தான் ஹீரோவும் இவங்க 2 பேரையும் பார்த்துக்கிட்டே இருந்துட்டுருக்க, இங்கே இவங்களும் வந்துட்டு எல்லாம் பிளான் பண்ணி தான் போகுதுன்னு சொல்லி கொஞ்சம் சிரிச்சிட்ருக்காங்க. அப்போ ஹீரோவுமே எப்போ இந்த கல்யாணம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, 4 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னு ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்கா. ஜலஸ் ஆகுது, கோவமாகுது, பொசிசிவ் ஆகுது, எல்லாம் ஆகுதா. உடனே அவன் சாவை வந்து சைடாக பண்ணிக்கிட்டு அவளோட க்ளோஸாக
இருக்க மாதிரியெல்லாம் ப்ரிட்டன் பண்ணிகிட்டு இருக்கான். ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான். இங்கே விக்கியுமே நாங்கள் 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ப்ரைவேட் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோவும் அது என்ன ப்ரைவேட் மேரேஜ், ஆமாம் நீங்கள் 2 பேரும் எப்படி கல்யாணம் பண்ணீங்க, எப்படி எந்த கல்யாணத்துக்கு இவ ஒத்துக்கிட்டா அப்படின்னு கேட்கும்போது, என்ன எப்படி ஒத்துக்கிட்டேன், நானும் விக்கியும் லவ் பண்ணோம் அப்படின்னு சொல்ல, லவ் பண்ணியா, இது நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அதுக்கு ஹீரோயினும், ஆமாம் நான் அப்ராட் போயிட்டேன், அப்போ யூஎஸில் நாங்கள் 2 பேரும் எதாச்சியாக மீட் பண்ணோம், அப்போ எங்களுக்குள்ளே கிளிக் ஆகிடுச்சு, ஸோ டேட் பண்ணோம் கல்யாணம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லைன்னு ஹீரோ மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டே இவங்களை குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருந்துட்டுருக்கான். விக்கியுமே நான் ஃபோர்ஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறியா, நான் என்ன மாதிரி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் வந்து ஹீரோவுமே இது வந்து கல்யாணம் நீங்கள் நிஜமாவே பண்ணியிருந்தா கிராண்டாக பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும் போது, ஹீரோயினும் நான் தான் சிம்பிளாக வேணும்னு கேட்டேன், விக்கி என்னோட ஆசைப்படி தான் எல்லாத்தையும் செஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ தான் வந்துட்டு அங்கே ஹீரோயினோட குழந்தைய ஹீரோயினோட தம்பி கூட்டிகிட்டு வர, ஹீரோ அந்த குழந்தைய பார்த்த உடனே, ஹேய் நீ எப்படிறா இங்கே, யாரா அவங்க அப்பா அம்மா என்கிட்ட இப்போ காட்டுடா அப்படின்னு சொல்லும் போது, தோ அப்பா இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ஓடி போய் விக்கி மேலே தாவிக்கிறான். ஸோ விக்கியும் ஹீரோயினும் தூக்கிக்கிட்டு கொஞ்சிட்டு இருக்கும் போது ஹீரோக்கு இன்னொரு பக்கம் ஷாக் ஏறி போயிடுது. ஸோ அப்போ தான் அந்த குழந்தையும் விக்கி கிட்ட, அப்போ நான் சொன்னேன்ல மாலில் எனக்கு ஒரு அங்கிள் ஹெல்ப் பண்ணாருன்னு, அது இவர் தான் அப்படின்னு ஹீரோவை காட்ட, அப்போ ஹீரோயினும், ஓ இந்த அங்கிள் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா அங்கிளுக்கு திரும்ப வந்து தேங்க்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்ல, அவளும் வந்துட்டு தேங்க்யூ அங்கிள் அப்படின்னு அந்த குட்டி பையன் க்யூட்டாக சொல்லிட்டு இருக்கான். ஹீரோக்கு பயங்கர ஷாக்காக இருந்துட்டு இருக்கு. அப்படியே வாயடிச்சு போய் நின்றுட்டு இருக்கான். என்ன பேசுன்னே தெரில. இங்கே ஹீரோவோட ஃபேமிலியுமே இவங்கள தான் வச்சுக்கணும் வாங்காமல் பார்த்துக்கிட்டு, விக்கி கூட ஹீரோயின் இருக்கானா, அவளை கல்யாணம் ஆயிடுச்சு போல், குழந்தை வேற வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு எதை நம்புறது நம்பாமல் இருக்கிறதுனே தெரியலை. ஹீரோயின் அதுக்கப்புறம் தனியாக இருக்கும் போது அவளை பற்றி அங்கே இருக்கவங்கள காசப் பண்ணிக்கிறாங்க. முன்னாடி ஹீரோவை வளைச்சு போகணுன்னு பார்த்தா அவள் செட் ஆகலை, அவன் சாவை என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டான்னு உடனே இப்போ வேற ஒரு படக்காரன் கூட சுற்றிட்டு இருக்கா, குழந்தை கூட பெற்றுட்டா போல், ஆனாலும் பாரு கொஞ்சம் கூட சென்ஸ் இல்லாமல் பழைய காதலனே வந்து மீட் பண்ணுறா அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கும் போது எதையுமே காதலை வாங்கியும் வாங்காத மாதிரி நிற்கிறான். அவளோட தம்பிக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாயிடுது. அவன் வந்து கேட்குறான், இந்த மாதிரி இதுங்கெல்லாம் பேச விட்டு பார்க்க போறியான்னு சொல்லிட்டு. ஹீரோயினும், இதை விட அதிகமாகலாம் நான் எவ்வளவோ வார்த்தைகளை கேட்டிருக்கேன்டா, ஹீரோ கூட 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தனே, அப்போ இதை விட அசிங்கமாலாம் பேசுவாளுங்க, எனக்கு இதெல்லாம் பழகி போச்சு, இதெல்லாம் எனக்கு வந்துட்டு இப்போதைக்கு பெருசு கிடையாது, எனக்கு என்னோட ரிவெஞ்சை வந்து எக்ஸிக்யூட் பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கே ஹீரோயினை பார்த்துக்கிட்டே இருக்காரு ஹீரோடைய அப்பா. உடனே வந்து அவங்களோட அந்த ஸ்டெப் மாமும் அவர்கிட்ட வந்துட்டு, ஹீரோயினுக்கு குழந்தையே பிறந்துருச்சு, இன்னும் அவளை இப்படி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தான் அசிங்கம் அப்படின்னு சொல்ல, ஒன்றை மாதிரி யாராலையும் கேவலமாக நினைக்க முடியாது, பேசவும் முடியாது, எப்போ என் பையன் அவளை உண்மையாக விரும்புகிறான்னு எனக்கு தெரிஞ்சதோ அப்போவே நான் என் மனசில் இருந்தது எல்லாத்தையும் அழிச்சிட்டேன், என் பையனுக்காக நான் விலகி வந்துட்டேன், இப்போ அவளை நான் பார்த்துட்ருக்கிறது ஒரு ஷாக்குனால மட்டும்தான், ஒரு அப்சர்வேஷன் மட்டும்தான், அது மட்டும் இல்லாமல் உனக்கு என்கிட்ட இப்படி பேசுறதுக்கு ரைட்ஸே கிடையாது, நீ ஒன்றும் நான் தாலி கட்டின பொண்டாட்டி கிடையாது, அதை உன் மனசில் இருக்கா, நீ என்ன தான் இருந்தாலும் சரி என்னோட கீப்பர் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. இந்த லேடிக்கோ பயங்கரமாக காண்ட் ஏறிட்டுருக்கு, சொத்தும் கிடைக்க மாட்டேங்குது, தனக்கான பதவியும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஏதோ சேரிட்டி ஈவெண்ட்லாம் பண்ணியிருப்பான் போல் இந்த 4 வருஷத்தில், அதனால் அவனை ஸ்டேஜில் ஏற்றி அவனை பாராட்டிகிட்டு இருக்காங்க. அவன் தனியாக போகிறான், அவனை பிடிச்சிக்கிட்டு அந்த சாவும் மேலே தொத்திக்கிட்டே வந்துடுறான். ஹீரோ இப்போ அங்கே எல்லாரையும் தேங்க் பண்ணிக்கிட்டு, நான் ஒன்றும் பெருசாலாம் பண்ணலை, இவ்வளோ பெருசுக்கு நீங்கள் வந்து என்னை பாராட்டுறதுக்கலாம், 4 வருஷத்துக்கு முன்னாடி என் லைஃப்பில் ஒருத்தி இருந்தா, அவனால தான் நான் நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணுறதுக்குன்னு கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட பேரை சொல்லாமல் ஹீரோயின் கிட்டேருந்து அவன் என்னெல்லாம் கற்றுக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி அவளை புகழ்கிற மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்க, அங்கே இந்த சாக்கு வந்து முகம் தொங்கி போயிடுது. ஹீரோயினுக்கும் கொஞ்சம் வந்து ஆக்வர்ட் ஆகிடுது, அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. அப்போ விக்கியுமே அவளை அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கான், அவள் எமோஷனல் ஆகிடக்கூடாது, பிரேக் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு சப்போர்ட்டாக அவன் பக்கத்துலேயே நின்றுட்டுருக்கான். ஹீரோ இந்த மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்கும் போது ஹீரோயின் இம்ப்ரெஸ் ஆவான்னு அவன் நினைக்கிறான் போல் அப்படின்னு ஹீரோயின் வந்து நினச்சிக்கிட்டு, நீ என்ன ட்ராமா பண்ணாலும் என்ன பேசினாலும் நம்ப மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டுருக்கா. அப்போ தான் ஹீரோயினுக்கு அவளோட தம்பி கால் பண்ணுறான். ஸோ இப்போ நாம் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலாமா, நான் ரெடி தான், இல்லை பிளானை வந்து நம்ம கேன்சல் பண்ண போகிறோமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எதுவுமே கேன்சல் ஆகாது, நாம் பிளான் பண்ண மாதிரி செஞ்சிடுறா அப்படின்னு சொல்கிறான். ஸோ பார்த்தா ஹீரோயின் வந்து ஹீரோவை மீட் பண்ணியிருப்பாள்ல இங்கே அந்த ப்ராஜெக்டை கெடுத்து விடுற அன்னைக்கு. ஸோ அப்போ ஹீரோ வந்து ஹீரோயின் கூட தான் சேரணும்னு விருப்பப்படுறதாகவும், சாவோட என்கேஜ்மெண்ட் வந்து கட்டாயத்தின் பேரில் நடந்துச்சு, மற்றபடி சா மேலே காதல்லாம் கிடையாது, கூடிய சீக்கிரத்தில் சாவை கழட்டி விட்டுட்டு வந்துடுவேன், நாம 2 பேரும் திரும்ப வந்து டேட் பண்ணலான்னு சொல்லியிருப்பான்ல, அதை அப்படியே வந்து போட்டு காட்டிடுறான். இதை கேட்டுட்டு அங்கே இருக்கவங்க எல்லாரும் ஷாக் ஆகிடுது. ஹீரோக்கும் ஹீரோயின் மேலே முறையாக கோவம் வர ஆரம்பிக்குது. சாக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா ஹீரோ வந்து லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு, பட் ஆனாலும் இத்தனை பேருக்கு முன்னாடி இது தெரிஞ்சு போயிடுச்சேன்னு சொல்லி அவளுக்கு ஈகோவாகிடுது. ஸோ அவள் என்ன பண்ணுறா, ஹீரோவை மறைச்சிக்கிட்டே அங்கேருந்து அழுது எப்படியே ஓடி போயிடுறா. அங்கே
இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் கிட்ட கொஷின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு, உங்களுக்கு இதை பற்றி தெரியுமா, ஹீரோ வந்து உங்களை விரும்பலைன்னு தெரியுமா, இப்போ என்ன பண்ண போகிறீங்க, ஏது பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு இங்கே விக்கியும் ஹீரோயினும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஹீரோவை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ சாவோட அப்பாவும் ஹீரோவோட அப்பா கிட்ட, உன் பையனை வந்து என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டது உண்மைதான், ஆனால் உன் பையன் வந்து இப்படி பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல, என்னோட பேரையும் என் பொண்ணு பேரையும் அவன் கெடுத்துட்டான்ல, இனிமேல் நீங்கள்லாம் எப்படி வாழ்றீங்கன்னு நான் பார்த்துடுறேன்ட்டு அந்த ஆளுங்க முணங்கிட்டு சபதம் எடுத்துகிட்டு போயிடுறாரு. இந்த வந்து என்னமோ விக்டிம் மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு அழுதுகிட்டு அவள் கேபில் ஏறி போயிட்டுருக்கா. அப்போ அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஹீரோ வரானா. அவள் கார் கிளம்பி போனதுக்கப்புறமா இவன் என்ன பண்ணுறது தெரியாமல் நின்றுட்டு இருக்கும் போது பின்னாடியே அவனோட தம்பியும் ஓட்டை எடுத்து வந்துடுறான். ஹீரோவை பார்த்த உடனே அவன் ஓடி வந்து ஹீரோக்கு மூக்கிலே ஒரு பஞ்சு, அவ்வளோதான். ஹீரோ வந்து கொஞ்சம் நிதானம் இழந்து போயிடுறான். அதுக்கப்புறம் எதுக்கடா என்ன அடிச்ச அப்படின்ன உடனே, உனக்கு பல முறை சொல்லியிருக்கேன்ல அவளை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்கேஜ்மெண்ட்டை பிரேக் பண்ண சொன்னாலும் பண்ணல, இப்போ பாரு அவள் எப்படி அழுதுட்டு போகிறா அப்படின்ன உடனே, அவளுக்காக நீ என்ன அடிச்சியா, அப்போ நீ அவளை லவ் பண்ணுறியா, அதை என்கிட்ட சொல்லி தொலைச்சிருக்கலாம்லடா, நான் அவளை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கவே இல்லைடா, என்கேஜ்மெண்ட்டும் பண்ணியிருக்காம உனக்கு அவளை செட் பண்ணி வச்சிருப்பேன்ல அப்படின்னு சொல்ல, நீ என்ன முட்டாளா, நான் அவளை காதலிக்கிறது உண்மைதான், ஆனால் அவள் ஒன்றை தரடா காதலிக்கிறா அப்படின்னு சொல்லி கத்துறான். ஹீரோக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியலை. அவள் தம்பியும் ஒன்றை சும்மா விடமாட்டேன், அவளை அழ வச்சிட்டல நீ அப்படின்னு சொல்லி கத்திட்டு அவன் இப்போ சாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போயிடுறான். இன்னும் விக்கி கிட்ட ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு வரான். அந்த சமயத்தில் ஹீரோ வந்து அவளை தரன்னு உள்ளே எடுத்துகிட்டு போயிடுறான். அவகிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அவள் பலமுறை அவனை தள்ளி விட்டுட்டு ஓடி போக ட்ரை பண்ணுறா. பட் அவன் விடுற மாதிரி இல்லை. நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க, என்ன நினப்பில் நீ இருந்துகிட்ருக்க, நீ எல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கத்துறான். ஹீரோயினும் வந்துட்டு கொஞ்ச நேரம் இவங்க கான்வர்சேஷன் லென்த்தியாக போகும், நான் அதை வந்து ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஆக்சுவலாக ஹீரோயின் வந்து என்ன சொல்லிடுவான்னா, நான் வந்து பிளான் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு நீ வந்து சந்தோஷமாக இருக்கிறதெல்லாம் பிடிக்கல, என் பாட்டியை கொன்னல்ல, என்னோட வந்துட்டு நீ ஸ்லீப் பண்ணிவிட்டு அதை வீடியோ எடுத்து அதை போட்டதுனால தானே என் பாட்டி செத்து போனாங்க, ஸோ என் பாட்டிக்காக நான் உன்னை பழி தீர்க்கறதுக்கு தான் இப்போ எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், ஒன்று நான் சும்மா விட மாட்டேன், அது மட்டும் இல்லாமல் இப்போ என்னோட ஹஸ்பண்டாக எனக்கு சப்போர்ட்டாக விக்கி இருக்கான், ஸோ விக்கியை வச்சு நான் உன்னை ஒரு விஷயத்துலையும் தோக்கடிப்பேன், நீ விக்கி கிட்ட தோற்று போயிட்டே தான் இருப்பேன், கடைசியில் ஒன்றும் இல்லாமல் நீ எல்லாத்தையும் இழந்துட்டு நடுத்தரில் நிற்கணும், அதை நான் பார்க்கணும், இதெல்லாம் தான் நான் என் பாட்டியோடைய சாவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்ட்டு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ என் பாட்டிக்காக நான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு அழுதுகிட்டே எமோஷனல் ஆகிட்டு எல்லாத்தையுமே சொல்லிவிட, ஹீரோவும் இங்கே பாரு நான் வந்து சொல்கிறத கவனி, அந்த வீடியோக்கும் எனக்கு சம்மந்தம் கிடையாது, சொல்லப்போனால் நானுமே ஒரு விக்டிம் தான் அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் காதில் பூ வச்சவங்கிட்ட சொல்லு, நீ என்னென்ன பண்ணியிருக்க எப்படி பண்ணியிருக்கன்னு எனக்கு எல்லாம் தெரியும், இப்போ இந்த ஆடியோவை நான் வந்து ரிலீஸ் பண்ணதுக்கு காரணமும் ஒன்றை இங்கே அசிங்கப்படுத்தணுங்கிறத விட மாதிரி ஒரு நல்லவளை காப்பாற்றணுங்கிறதுக்காகத்தான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கத்திட்டு, நான் உன்னை ஒன்றும் இல்லாமல் பண்ணுறேனா இல்லையான்னு பாரு, என்னால் பண்ண முடியலனாலும் என் புருஷனை வச்சு உன்னை தோக்கடிச்சு காட்டுவேன், நீ ஒன்றும் இல்லாமல் இருப்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அழுதுகிட்டே இவ வெளியில் வந்துடுறா. இங்கே ஹீரோ வந்து இப்போ தான் இவ்வளோ தூரம் ரிவெஞ்சுக்காக இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே ஒரு மாதிரி ஹார்ட் பிரேக் ஆகிடுறான். ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு தசையில் உட்காந்து ரொம்ப எமோஷனலாக இருந்துட்டு இருக்கும் போது விக்கி அவளை தேடி வரானா. ஸோ இவன் எமோஷனல் ஆகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவன் புரிஞ்சுக்கிறான் ஏதோ நடந்திருக்குன்ட்டு. ஸோ நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு அவகிட்ட வேற எந்த ஒரு கொஷினும் கேட்க அப்போ ஹீரோயினுமே வந்துட்டு ஹீரோவை மீட் பண்ணேன்னு சொல்கிறான். அதை சொன்ன உடனேவே விக்கிக்கு புரிஞ்சிடுது என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. உடனே அவன் வந்து சரி ஒன்றும் இல்லை அமைதியாக இரு, நான் கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு கிளம்புறான். ஹீரோ அங்கே வரானா. இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறதெல்லாம் அவங்க கவனிக்கல, ஜஸ்ட் அவங்க கிளம்புறதை மட்டும் பார்த்துட்டு விக்கி நிஜமாவே இவளுக்கு சப்போர்ட் பண்ணுறான் அப்படிங்கிறத பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் ஹார்ட் பிரேக் ஆகிடுறான். சொன்னது எல்லாத்தையும் வார்த்தை மாறாமல் அப்படியே வந்து ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஸோ என்னடா பண்ணுறது நான் அப்படின்னு சொல்லும் போது, நீ ஏன்டா அவகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேங்கிற, அந்த வீடியோக்கும் உனக்கு தான் சம்மந்தம் இல்லையே, நீயுமே இந்த விஷயத்தில் ஒரு விக்டிமாக தானடா இருந்திருக்க, எத்தனை வருஷம் தான் அவள் உன்னை வந்து படி சொல்லிகிட்டே இருக்கா, அவளும் விஷயம் தெரியாமல் இருக்காளே அப்படின்னோடனே அவள் என்னை பேசவே விட மாட்டேங்கிறான், நான் சொல்கிறது எல்லாமே பொய்ன்னு தான் நினச்சிட்ருக்கா, இப்போ அவள் விக்கி கூட சேர்ந்துட்டு என்ன பழி வாங்கணும்னு துடிச்சிட்ருக்கா அப்படின்லாம் எல்லாத்தையுமே ஓப்பனாக சொல்லிவிட, அந்த ஃப்ரெண்டுமே இது சரி வராது, அவகிட்ட நம்ம சொல்லி புரிய வச்சே தீரணும், இல்லைனா அவளும் விக்கியும் சேர்ந்து கண்டிப்பாக உன்னை கஷ்டப்படுத்திட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறேன். ஹீரோவுமே இவங்க ரெண்டு பேரும் எப்படி நிஜமாவே லவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஹீரோயின் வந்து கண்டிப்பாக அவனை காதலிச்சிருக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லும் போது, நீ எப்படி இவ்வளோ அடித்து சொல்கிற அப்படின்ன உடனே, எனக்கு அவளை பற்றி தெரியும், அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தையுமே எனக்கு டவுட்டாக தாண்டா இருக்குது, இப்போ 4 வருஷமாக அவளை ஆளை காணும், இப்போ அந்த குழந்தைக்கு எப்படியும் ஒரு 3 வயசாவது இருக்கும், ஸோ கண்டிப்பாக அந்த குழந்தைக்கும் இல்லை எனக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு கூட எனக்கு டவுட்டாக இருக்குடா, நான் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீ ஏன்டா இப்படி தப்பாக யோசிச்சுட்டு இருக்க, அவள் விக்கியை வந்து கல்யாணம் பண்ணியிருக்கலாம், இல்லை வந்து ஒன்றை பிரிஞ்சு போனால் அதே இயற்குள்ளவே விக்கியும் அவளுக்கும் செட் ஆகியிருக்கலாம், விக்கியும் அவளும் வந்து குழந்தை பெற்றிருக்கலாம், அப்படி கூட யோசிச்சு பாடுறா அப்படின்னும் போது, தெரியலடா எனக்கு டவுட்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். எல்லாத்தையும் உன் மேலே போட்டு திணிச்சிக்காத, அது விக்கியோட குழந்தை தான், குழம்பாத அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்டு சொல்லிகிட்டு இருக்கான். இங்கே வந்து தனியாக ஒரு
ஹோட்டலில் வந்து ஸ்டே பண்ணிகிட்ருக்கான். அப்போ பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்கும் போது தான் அங்கே அவளோட தம்பி வரான். ஸோ இப்போ அந்த பீட் அங்கே பார்த்த உடனே இவ ஓடி போயிட்டு அவனை கட்டி பிடிச்சிட்டு பயங்கரமாக அழுது தீர்த்துட்ருக்கா. ஏன்னா வந்து ஹீரோக்கு பிடிக்கவே மாட்டேங்குதுல. எத்தனை வருஷம் தான் நானும் வந்து பல்ல கடிச்சிட்டு காத்துட்ருக்கிறது, எனக்கு அவன் வேணும், அவன் இல்லாமல் எனக்கு வாழ்க்கை கிடையாது, அதை பலமுறை சொல்லியும் அவன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான், அவன் என்னை வந்து ஒரு பொண்ணாக கூட நினைக்க மாட்டேங்கிறான், என்கிட்ட நெருங்க மாட்டேங்கிறான், என்னை காதலிக்கிறதுக்கு ஒருத்தர் கூட இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறா. உடனே பீட்டும் நான் தான் அவனை காதலிக்கிறேன், நான் அவனை காதலிக்கிற விஷயம் பழைய விஷயமா உனக்கும் தெரியும், ஆனால் தெரியாத மாதிரி நீ நடிச்சிட்ருக்கங்கிறதும் எனக்கு தெரியும், ஸோ எப்போ தான் என் காதலை நீ வந்து ஏற்றுப்ப அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல இவளுக்கு என்ன பதில் சொல்கிறதே தெரியலை. கொஞ்ச நேரம் அமைதியாகவே இருந்துட்டுருக்காளா. இவன் திரும்ப லவ்வை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிக்க இவ உடனே அவனை எடுத்து கிஸ் பண்ணிடுறா. அவன் இவளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இங்கே பாரு, பல வருஷமாக நான் அவனை லவ் பண்ணிகிட்ருக்கேன், இந்த மாதிரி நீ என்னை கிஸ் பண்ணிட்ட அப்படின்னா அதுக்கப்புறம் என்னால் ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறான். நீ ஸ்டாப் பண்ணவே வேண்டாம், இன்றைக்கி நைட்டு நான் வந்து என்ன லவ் பண்ணுறவன் கூட இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை திரும்ப கட்டி பிடிச்சி இவன் மேக் அவுட் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிடுறான். ரெண்டு பேரும் ஒன்றா ஸ்லீப் பண்ணிடுறாங்க. காலையில் எழுந்து இவ கிளம்பிட்டு இருக்காளாம். அப்போ பீட் வந்துட்டு அவளை பேக் ஹக் பண்ணிக்கிட்டு அவகிட்ட கொஞ்சம் ரொமான்டிக்காலாம் பேசிகிட்டு இருக்கான். அப்போ இவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இங்கே பாரு, நேற்று நைட்டு நடந்தது எல்லாமே நம்மளோட இமேஜினேஷன் மாதிரி நினச்சிக்கோ, நேற்று நைட்டு இது நடந்தது எதுவுமே கிடையாது, நீ இந்த இடத்துக்கு வரவே கிடையாது, நான் இந்த ஹோட்டல் ரூமில் தனியாக தான் இருந்தேன், ஸோ அப்படி தான் நம்ம இனிமேல் மூவ் ஆன் பண்ண போகிறோம், இதை பற்றி இன்னொரு தடவை யோசிக்காத, பேசாத, என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட இவனுக்கு ஒரே வருத்தமாக போயிடுது. இவனுக்கு அப்படியே மனசெல்லாம் சுக்குநூறாக உடஞ்சி போன மாதிரி ஆகிட்டு கண்ணெல்லாம் கலங்கி போய் நின்றுட்டுருக்கான். வீட்டுக்கு முன்னாடி நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் வந்திருக்காங்கன்னு சொல்லி ஒரு சர்வெண்ட் வந்து சொல்கிறாங்க. விக்கியும் நான் அவங்க எல்லாரையும் அனுப்பிடுறேன்னு சொல்லும் போது ஹீரோயினும் இல்லை, என்கிட்ட வேற ஒரு பிளான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டர்ஸ்க்கு முன்னாடி வந்து நிற்கிறா. ஸோ அவங்க வந்து எதுக்காக இந்த ஆடியோவெல்லாம் நீங்கள் ரிலீஸ் பண்ணீங்க, ஹீரோவை அடையணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்கும் போது அதுக்கு ஹீரோயினும் பொறுமையாக பதில் சொல்கிறா. அவன் யார் எப்படிப்பட்டவங்கிறது எனக்கு தான் தெரியும், எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உலகத்தில் நான் வந்து பார்க்கணுன்னு பார்க்குறேன், உலகம் வந்து இந்த மாதிரி பார்த்துட்டா வேற எந்த ஒரு பொண்ணும் அவனை நம்பி ஏமாந்து போக மாட்டா, அதுக்காகத்தான் இந்த ஆடியோ கிளிப்பை நான் ரிலீஸ் பண்ணேன். ஸோ சாவுமே அவனோட ஒரு விக்டிம் தான், அவனுக்கு தெரியாமல் அவளை வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணிவிட்டு அவன் உண்மையாக லவ் பண்ணுவான்னு நினச்சி ஏங்கிட்டு இருக்கா போல், அந்த பொண்ணை காப்பாற்றிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இதெல்லாத்தையுமே கேட்டுட்டு அவங்க திரும்ப கொஸ்டின் பண்ணுறாங்க. இப்போ ஹீரோ மேலே உங்களுக்கு எந்த ஃபீலிங்ஸும் கிடையாதான்னு சொல்லிட்டேன். ஹீரோயினும் சத்தியமாக கிடையாது, நான் இங்கே வந்து கல்யாணம் பண்ணி ஹாப்பியான ஒரு மேரேஜ் லைஃப் லீட் பண்ணிகிட்ருக்கேன், என் பக்கத்தில் இருக்கிறதான் என்னோட ஹஸ்பண்ட், ஸோ விக்கி நானும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துகிட்ருக்கோம் இந்த 4 வருஷமாக, இனிமேல் எங்கள் வாழ்க்கையில் வேறு யாரும் நடுவுலையும் வர முடியாது, நாங்கள் ஒரு ஃபேமிலியாக தான் இருந்துகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்ல விக்கியுமே அவங்க வந்து ஹாப்பிலி மேரிட் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஸோ இது எல்லாத்தையுமே ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டுமே உட்காந்து பார்த்துட்ருக்காங்களா. ஸோ இதெல்லாம் எதுக்கு அவள் பண்ணுறா, இப்போ வந்து இந்த ரிவெஞ்சில் இதெல்லாமும் அவளை யூஸ் பண்ணிக்கணும்னு பார்த்துட்ருக்காளா, சொன்ன மாதிரி வந்து என்னை அழிச்சிட்டு தான் நிற்பாளா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அப்பா அவளை கத்துறாரு, மரியாதையாக மீடியாவுக்கு முன்னாடி போயிட்டு ஹீரோவோட என்கேஜ்மெண்ட்டை பிரேக் பண்ணிட்டு நீயே சொல்லிடு, இல்லைனா அவன் சொல்லுவான் அது இன்னும் அசிங்கமாக போயிடும் அப்படின்னு சொல்ல இவன் அது மாதிரிலாம் பண்ண மாட்டேன், எனக்கு அவன் வேணும், அவனத்தை கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பைத்தியம் மாதிரி கத்திட்டு இருக்கா. அவனுக்கு புத்தியே கிடையாதா, இவ்வளோ தூரம் அசிங்கப்பட்டதுக்கு அப்புறமும் இவனை தான் வந்துட்டு வேணும்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அவன் முன்னாடி வந்துட்டு என்கேஜ்மெண்ட் பிரேக் பண்ணிட்டானா அவன் மூஞ்சி எங்கே கொண்டு போய் வச்சுப்ப அப்படின்னு கத்தும் போது அவனும் பண்ண மாட்டான், நானும் பண்ண மாட்டேன், எனக்கு அவன் வேணும், நீங்கள் ஏதாவது பண்ணுங்க, ஆனால் வந்துட்டு அவன் எனக்கு சொந்தமாகணும், அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்துல நின்று பேய் மாதிரி கத்திட்டு இருக்க அவங்க 2 பேரும் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்களா. இவ உடனே ஃபிக்ஸ் வந்த மாதிரி கீழே விழுந்து போயிடுறா. ஸோ இவங்க பதறிட்டு அவளை தூக்கிக்கிட்டு ரூம்லலாம் போயிட்டு உட்கார வச்சிருக்காங்க. அவள் தூங்கிட்டான்னு நினச்சிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அவங்க அம்மாவுமே வந்து இவளுக்கு சப்போர்ட்டுக்கு வந்துட்டாங்க. இவளோட கண்டிஷன் தெரியும்ல, இவ கோவமானாலும் டென்ஷன் ஆனாலும் இப்படி தான் ஆவான்னு சொல்லிட்டு நம்ம பொண்ணை நம்மளே கொண்டுடக்கூடாது, பேசாமல் இங்கே ஹீரோவை அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற வழியை பாருங்க அப்படின்னு சொல்ல அங்கே அவங்க அப்பா கோச்சிக்கிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் தான் இவன் நடிச்சிட்டு இருக்கா போல இப்போ ஃபிக்ஸ் வந்த மாதிரி அப்படியே கண் விழிச்சு பார்த்துட்டு எல்லாமே பிளான் படி போகுதுன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. ஒரு ஃப்ரெண்டு ரொம்ப பதட்டமாயிட்டு ஹீரோவோட கேபினுக்கு ஓடி வரான். என்னடா ஆச்சு அப்படின்னு ஹீரோவும் கேட்க அப்பா அவனுமே நாம மால் நடத்திட்டு இருக்கோம் இல்லையா, அதோட லீஸை திடீர்னு வந்து நம்மளுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கடா, இது நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னா நம்ம கம்பெனியில் பெரிய லாஸ் ஆகும், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஷேர்ஸ்லையும் பாதிப்பு வரும், ஸோ என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியலை, எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியல, நம்மளோட டீம் அவங்கக்கிட்ட போய் பேசியுமே அவங்க லீஸ் கொடுக்கறதுக்கு ரெடியாக இல்லை அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோவும் என்னடா திடீர்னு இது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. பண்ணது ஹீரோயினும் விக்கியும் கிடையாது, சாவோட அப்பா தான். ஸோ இப்போ அவர் ஹீரோவை பிளாக்மெயில் பண்ணி அவர் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரா, அதுக்கு தான் இவங்களோட பிஸ்னஸை இங்கே நோண்டுறதுக்காக ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ ஹீரோயினோட அப்பாவுக்கு கால் பண்ணிட்டு இவர் இதைத்தான் சொல்லி மிரட்டிட்டு இருக்காரு, உன் பையன் வந்து என்ன அசிங்கப்படுத்திட்டான், அதனால் உன்னோட கம்பெனியை நான் சும்மா விட மாட்டேன், அங்கே வந்து நஷ்டமாக்கிட்டு
ஒன்றும் இல்லாமல் நீங்கள் ஊற்றி மூடிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துலேருந்து மிரட்டிட்டு இருக்காரு. ஹீரோட அப்பாவும் நீங்கள் ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த மால் எங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு தெரியும்ல, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, என் பைக்கிட்ட நான் பேசுகிறேன் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இனிமேலாம் என்னால் பொறுத்து போக முடியாது, என் பொண்ணை அவன் அசிங்கப்படுத்திட்டான், இனிமேல் அவன் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ஆள் கத்திட்டு இருக்காரு. இங்கே ஹீரோவோட அந்த மால் வந்துட்டு கைவிட்டு போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் ரெடி பண்ணிட்டு இருக்கான். இதை இப்படியே பப்ளிஷ் பண்ணிடலாமா, இல்லை வேறு ஏதாவது நீ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறியான்னு ஹீரோயின் கிட்ட கேட்கும்போது இதை நம்ம ஏன் பண்ணணும், இதெல்லாம் வெட்டி வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்ன இவன் அசிங்கப்படுறது ஊர் உலகத்துக்கு தெரிய வேணாமா அப்படின்னு விக்கி கேட்கும்போது அதெல்லாம் நாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், அந்த சாவோட அப்பா இருக்கார்ல அவர் ரொம்ப மோசமானவர், அவர் வந்து இவங்களை விட பணக்காரரும் கூட. ஸோ இப்போ அவர் பணம்னு இருக்கக்கூடிய அவர் அசிங்கப்பட்டு நிற்கும் போது சும்மா இருப்பாருன்னு பார்க்குறியா, இந்த வேலையை ஆரம்பிச்சு விட்டதும் அவர் தான், நாம் ஒன்றுமே பண்ண வேண்டாம், ஜஸ்ட் அவர் பண்ணுறத நாம் வேடிக்கை பார்த்து சந்தோஷப்படலாம், இப்போதைக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கே பார்த்தா ஹீரோயினோட அக்காக்காரி வீட்டில் வந்து நின்றுட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு அவளை பார்த்தோன்னே பயங்கர கடுப்பாகிடுது. ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னும் போது என் தங்கச்சி அப்ராட்லேருந்து வந்திருக்கா, என்னை பார்க்க கூட வரல, அதான் என் தங்கச்சியை பார்த்து நல்லா விசாரிச்சு போகலான்னு நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விக்கியை பார்த்துட்டு தன்னை யாருன்னு அறிமுகம்லாம் படுத்திட்டு இருக்க. விக்கியும் எனக்கு தெரியும் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது நான் அவகிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டா. ஹீரோயினும் சரின்ட்டு அவளை வெளியில் தனியாக கூட்டிகிட்டு வரா. அப்போ இவளை நலம் கூட விசாரிக்கலை, என்ன ரொம்ப நல்லா செட்டில் ஆகிட்ட போல, ஹீரோவை விட செமையான ஒருத்தனை வளைச்சு பிடிச்சிருக்க, இப்படியே இருக்கமா, அதையும் நீ எப்படி தட்டி கழிக்கலான்னு பார்த்தா, இல்லைனா திரும்ப என்னை மிரட்டி என்கிட்ட இருந்து பிடுங்கிறதுக்கு தான் பார்த்தியே தவிர ஒரு தடவையும் நீயா மனசு வந்து எனக்கு பணம் கொடுத்ததில்லை, உன் புருஷன் கஷ்டப்பட்டான், உனக்கு ஷாப்பிங் போக பணம் வேணும்னா நீயே போய் வேலையை பார்த்து சம்பாதி, இங்கே உலகத்தில் வேலைக்கு பஞ்சம்லாம் கிடையாது, போய் எந்த வேலை கிடைக்குதோ அதை பண்ணு அப்படின்னு சொல்லிடுறான். இதனால் அக்கா கறி பல்ல நரன்னு கடிச்சிட்டு உனக்கெல்லாம் எவ்வளோ ஏத்தம் வந்துருச்சு, கொஞ்சம் காசு பார்த்த உடனே என்னவே கழட்டி விடணும்னு பார்க்குறியா, உனக்கு இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஹீரோ கிட்ட அவங்க அப்பா பயங்கரமாக புலம்பிட்டு இருக்காரு, சாவோட அப்பா தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, இதை நம்ம வந்து சரி செய்யலை அப்படின்னா மொத்த கம்பெனியும் இழுத்து மூடிட்டு போயிட்டே இருக்கணும், இத்தனை வருஷம் நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் வீணாக போயிடும், இப்போ என்ன பண்ணுறதுனே புரியாமல் இருந்துட்டுருக்கு, அந்த மனுஷன் நான் பேசுகிறத கூட கேட்குறதுக்கு ரெடியாக இல்லை அப்படின்னு சொல்லி பயங்கரமாக புலம்பி தீர்த்துட்ருக்க. ஹீரோவும் அந்த ஆள் கிட்ட போய் நீங்கள் கெஞ்சணும்லாம் அவசியம் இல்லை, இதை எப்படி பண்ணணுங்கிறத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அவருக்கும் ஒன்றுமே புரியலை, ஆனாலும் வந்து ஹீரோ இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்லவும் ஃப்ரீயாக விட்டுடுறாரு. என்னோட பிரதர் இல்லாவை காட்டுறாங்க, அவர் ஆஃபீஸில் அவரோட பாய் ஃப்ரெண்ட் அந்த அசிஸ்டன்ட் இருக்காருல்ல அவர் கூட உட்காந்து வேலையே இல்லை என்ன பண்ணுறது தெரியலன்னு புலம்பிட்டு இருக்காரு. அப்போ தான் ஹீரோயின் உள்ளே வரா. அவளை பார்த்த உடனே இவர் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு போயிட்டு நீ எப்போ அப்ராட்லேருந்து வந்த, நல்லா இருக்கியா என்ன ஏதெல்லாம் விசாரிச்சுட்டு இருக்காரு. இவருக்கு எப்போவுமே ஹீரோயின் மேலே ஒரு நல்ல பாசம் தான் இருக்கும், சிஸ்டர் மாதிரி தான் பார்ப்பார் இல்லையா. ஸோ இப்போ வந்து அவகிட்ட பேசிகிட்டு இருக்கும் போது அவளும் உங்ககிட்ட இம்பார்ட்டண்ட்டாக ஒரு விஷயம் பேசுகிறதுக்காகத்தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறா. சொல்லுமா ஏதாவது ஹெல்ப் வேணுமா, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு இவருக்கு பதட்டமாக கேட்க அவளும் இல்லை நான் இப்போ விக்கியை தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையான்னு உடனே ஆமாம் நியூஸில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு இவர் சொல்கிறாரு. உடனே ஹீரோயினும் விக்கி வந்து இப்போ ஒரு பெரிய ஹோட்டல் ப்ராஜெக்ட்டுக்கு சைன் பண்ணியிருக்கான், ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை உங்களால் ஏற்றுக்க முடியுமா, நீங்கள் வந்து ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா, நான் வந்து விக்கி கிட்ட ஆல்ரெடி பேசிட்டேன், விக்கி உங்களுக்கு ஓகேனா நாம் பார்ட்னராக இருக்கலாம்னு சொல்லியிருக்கான் அப்படின்ன உடனே இவர் ரொம்ப குஷியாகிட்டு அது விக்கி கூடயா தாராளமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவளை ரொம்பவே தேங்க் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இங்கே ஹீரோ இருக்கான் இல்லையா, அவங்க அப்பா கிட்ட வேற ஒரு வழி இருக்குன்னு சொன்னால அதே என்னென்னா சாவோட அப்பாவுக்கு தெரியாமல் மற்ற போர்ட் மெம்பர்ஸ் எல்லாரையுமே இன்வைட் பண்ணி அவங்க எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி தம் மேலே நம்பிக்கை வைக்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு டீலுக்கு வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். சாவோட அப்பாவுக்கு இப்போ அந்த வேவ் பார்த்துட்டு இருப்பான்ல ஒரு ஆள், அவன் வந்து சொல்லிடுறான் இந்த மாதிரி ஹீரோ வந்து போர்ட் மெம்பர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அவங்க எல்லாரையும் அவன் பக்கம் புல் பண்ணுறதுக்காகன்னு பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு தெரியாமல் இதெல்லாம் வேறு நடக்குதா, போர்ட் மெம்பர்ஸ் ஒருத்தன் கூட என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமல் அவன் கிட்ட போயிட்டானா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் காலையில் ஹீரோட ஃப்ரெண்டு ஓடி வந்துட்டு ஒரு குட் நியூஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போர்ட் மெம்பர்ஸ் எல்லாருமே ஹீரோக்கு தான் ஓட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மால் வந்து இவனுக்கு லீஸில் கிடச்சிருச்சு, வேறு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அப்போ தான் திருப்தி ஆகிறான். இந்த விஷயம் சாவோட அப்பா கேள்விப்பட்டுட்டு ரொம்பவே கடுப்பாகிட்டு இருக்காரு. ஸோ இங்கே இவங்க சந்தோஷத்தை முடிக்கிறதுக்குள்ள அவனுடைய அசிஸ்டண்ட் அங்கே ஓடி வந்துட்டு ஒரு பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தா இவங்க ஒரு ஹோட்டல் ஆல்ரெடி வந்து ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் வாங்கிட்டு அதை ஃப்ரான்ச்சைஸ் பண்ணலான்ட்டு இருக்காங்க போல். ஸோ இப்போ அந்த ஓனர் வந்து தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. ஸோ எதனால் இது அப்படின்னு உடனே தெரியலை, நம்ம டீம் போய் பேசினாங்க பட் அவர் முகம் கொடுத்து கூட பேசலை. இதுக்கு நடுவில் இன்னொரு தகவல் வந்தது என்னென்னா இதே ஹோட்டலை ஃப்ரான்ச்சைஸ் பண்ணுறதுக்காக விக்கியும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறதா சொன்னாங்க அப்படின்னு உடனே ஹீரோக்கு இங்கே கடுப்பு ஏறுது. அவனும் வந்துட்டு இதெல்லாமே விக்கியோட பிளானாக தான் இருக்குது, அவனும் அவளும் சேர்ந்து எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்காங்க, நானே நேரில் போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி வரான். வந்து ஓனரை பார்க்குறாரு. ஸோ அந்த ஓனரும் நீங்கள்லாம் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஃப்ரான்ச்சைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இந்த ஒரு ஹோட்டலை மட்டும் வாங்கிட்டு நீங்கள் இதை டெவலப் பண்ணுவீங்கன்னு நினச்சி தான் நான் அது கொடுக்குறதா சொல்லியிருந்தேன், பட் நீங்கள் எப்போ ஃப்ரான்ச்சைஸ் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தீங்களோ அப்போவே எனக்கு தெரிஞ்சு போச்சு, இங்கே சரிப்பட்டு வராது, நீங்கள் கிளம்புங்க, நான் இதை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறாரு. ஸோ இப்போ அவரோட பையன் தான் ஹீரோ கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் அப்பா சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது, என்ன மன்னிச்சிருங்க, ஆனால்
நீங்கள் வந்து எங்களை அப்ரோச் பண்ணதுக்கு உங்கள் டைம் கொடுத்ததுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வழி அனுப்புகிறான். அப்போ பார்த்தா அங்கே ஹீரோயின் வரா. அப்போ கரெக்டாக ஹீரோயினை பார்த்துட்டு ஹீரோவும் ஷாக் ஆகிட்டு நீ என்ன பண்ணுற அப்படின்ன உடனே விக்கியோட கம்பெனியில் இப்போ மார்க்கெட்டிங் மேனேஜர் நான் தான், ஸோ விக்கிக்காக பொறுப்படுத்திக்கிட்டு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டு ஹீரோக்கு இன்னும் கடுப்பாகுது. ஸோ இப்போ இவளுமே வந்துட்டு அந்த பையன் மூலமாக கேள்விப்பட்டு தெரிஞ்சுக்கிறான் இந்த ஆள் வந்து இதை கொடுக்கறதுக்கு ரெடியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஏன் ஹீரோயின் காரணம் கேட்கும்போது அதுக்கு அவன் சொல்கிறான், எங்கள் அம்மா ஆசைப்பட்டாங்கன்றதுக்காக தான் எங்கள் அப்பா இந்த ஹோட்டலே வந்துட்டு இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தார். எங்கள் அம்மா இருந்த வரைக்கும் எல்லாமே ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு. எங்கள் அம்மா ஞாபகமாக எங்கள் அப்பா இதை மட்டும் தான் இப்போதைக்கு வச்சுட்டு இருக்காரு. ஆனாலும் இதை வந்து ஃப்ரான்ச்சைஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துட்டா நீங்கள் வியாபார நோக்கத்தோட இங்கே இருக்கக்கூடிய குவாலிட்டியோ இல்லை இங்கே இருக்கக்கூடிய விஷயங்களையோ நீங்கள் மாற்றிடுவீங்கன்னு பயப்படுறாரு. ஸோ அம்மாவோட ஞாபகமாக இருக்கிறது நீங்கள் அழிச்சிடுவீங்க அப்படின்னு சொல்லி நம்புறாரு. அதனால தான் இதை வந்து கொடுக்க மாட்டேன்னு இப்போ ரொம்ப பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்கிறான். ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் இவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறத பார்த்துட்டு அவனும் அவர் கொடுக்கறதுக்கே ரெடியாக இல்லை, நீங்கள் ரெண்டு பேரும் யாருக்கு சொந்தம் வேறு அடிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் ஓடி போயிட்டு அவளுடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டு இங்கே இந்த மாதிரி ஹீரோவும் வந்திருக்கான், பிரச்சனை நடந்துட்டுருக்குன்னு எல்லாமே சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ அந்த பக்கம் அவனோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிவிட்டு ஹீரோயின் வந்திருக்காடா அப்படின்னோடனே என்ன அவள் வந்திருக்காளா, என்னவா வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னவா வந்திருப்பா, என்னோட முன்னாள் காதலி, இப்போ என் நண்பனோட ஒய்ஃபு, அதுவும் இல்லாமல் என்ன பழி வாங்கணும்னு துடிச்சிட்டு இருக்கக்கூடிய என்னோட பிஸ்னஸில் எனிமியாக வந்து நிற்கிறாடா, அவளை எப்படி டேக்கிள் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது இந்த பிஸ்னஸ் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம், அதனால் அதை என்ன பண்ணணுமோ பண்ணு, அப்புறமா ஹீரோயினை சமாதானப்படுத்திக்கலான்னு அந்த ஃப்ரெண்டும் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவும் இங்கே ஹீரோயினை பார்த்ததுக்கப்புறமா நீ என்ன ரிவெஞ்ச் பண்ணணுங்கிறதுக்காக தான் விக்கியை கல்யாணம் பண்ணிக்கிட்டியான்னு கேட்குறான். அப்போ ஹீரோயினுமே உலகம் ஒன்று சுற்றி தான் வருதுன்னு நினச்சிட்டு இருப்பியா நீனு, எனக்கும் விக்கிக்கும் இருந்தது உண்மையான காதல் மட்டும்தான், அந்த காதல் நாங்கள் யூஎஸில் பார்த்ததுக்கப்புறம் வந்துச்சு, அதுக்கு பிறகு எங்கள் குழந்தை பிறந்த உடனே எனக்கு காதல் அதிகமாகிடுச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது இங்கே நீ அவனை காதலிக்கிறேனே நான் நம்பலை, அப்படி இருக்கும் போது உன்னோட குழந்தை மட்டும் காதலில் கன்சீவ் ஆகிடுச்சுன்னு நான் நம்புவேனா, நீ குழந்தை பெற்றுக்கிட்டது உண்மைதான், ஆனால் அது காதலில் உருவான குழந்தை கிடையாதுன்னு சொல்ல ஹீரோயின் பொலீர்னு ஒரு அற விட்றா. என்னை பற்றியும் என் குழந்தை பற்றியும் பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது, குழந்தைய பெற்றவன் நான் சொல்கிறேன், என்னோட குழந்தை உண்டானதுக்கு காரணம் காதல் மட்டும்தான், என்னுடைய உண்மையான காதல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கோவமாக கிளம்பிட ஹீரோக்கு பயங்கரமாக காண்டேறுது. என்னோட பிரதர் இன் லாவை கூட்டிகிட்டு வந்து இப்போ விக்கியும் அந்த கிளைண்ட்டுக்கு வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறான். ஸோ இவங்க தான் நாமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து இப்போ இவனை பற்றி கேள்விப்பட்டுட்டு இவரோட ப்ரொஃபைல் எல்லாம் பார்த்துருப்பான் போல். ஸோ இப்போ அந்த கிளைண்ட்டும் வந்துட்டு ஓகே நாம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. இங்கே ஹீரோயினோட ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு ஹீரோயின் கால் பண்ணாலா, அங்கே ஒர்க் எப்படி போயிட்டுருக்கு என்ன எதுன்னு கேட்கும்போது தெரியல, ஒரு தகவலும் இல்லை, அவள் போனதோட அப்படியே நிற்கிதுன்ன உடனே சரி எனக்கு கொஞ்சம் மனசு ஒரு மாதிரியாக இருக்குது, நீ போயிட்டு அவள் எப்படி இருக்கா என்ன எதுன்னு பார்த்துட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவனுடைய அங்கே ஸ்பை வச்சுருப்பான் போல். ஸோ கால் பண்ணிட்டு ஹீரோயினை வந்து தூரத்துலேருந்து வாட்ச் பண்ணிகிட்டே இரு, அவளுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, எனக்கு அப்பப்போ ரிப்போர்ட் பண்ணுன்னு சொல்கிறான். இப்போ அந்த ஃப்ரெண்ட் அங்கேருந்து கிளம்பும் போது தான் ஹீரோயினோட தம்பி அவளோட குழந்தைய தூக்கிட்டு வரான். ஸோ இதை பார்த்துட்டு அவளும் என்ன ஸ்கூல்லேருந்து பாதியில் குழந்தைய கூட்டிகிட்டு வந்துட்டு அப்படின்ன உடனே அப்போ அந்த பையனும் அம்மா வேணும் அம்மா வேணும்னு அழுதுட்டு இருக்கான். இப்படி தான் ஸ்கூல்லேயே வந்துட்டு அம்மா கிட்ட தான் போகணும்னு சொல்லி அழுதுருப்பான் போல். அதனால் அவன் புதுசாக வேற வந்திருக்கான், கொஞ்ச நாள் அடாப்ட் ஆகட்டும்னு சொல்லிட்டு டீச்சர் சமாதானப்படுத்த முடியலன்னு கால் பண்ணாங்க. அதுக்கு தான் அக்காவை பார்க்குறதுக்காக கூட்டிகிட்டு வந்தேன், அக்கா அவர் ரூம்லேயே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவள் எங்கள் ஆஃபீஸ்லேயே இல்லை, இன்றைக்கி ஆஃப் சைட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா, அவளை பார்க்குறதுக்கு தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிறியா, நான் அவளை கூட்டிகிட்டு வரேன்னு அந்த ஃப்ரெண்டு சொல்லும் போது அந்த பையனும் இல்லை அம்மா எனக்கு உடனே வேணும் அப்படின்ட்டு அழுகிறான். நான் என்ன கூட வரட்டுமா அப்படின்னு ஹீரோயினோட தம்பி இவகிட்ட கேட்டுட்ருக்க. அவளுமே தெரியலையே என்னன்னு சொல்லிட்டு விக்கி வந்து என்னை போய் பார்க்க சொல்கிறாங்க, நிலைமை என்ன ஏதுன்னு தெரியாமல் நான் எப்படி உன்னை கூட்டிகிட்டு போகிறதுன்னு சொல்லி கேட்டுட்ருக்கா. ஹீரோயினும் இப்போ போட்டி போட்டுட்ருக்காங்கிறது தெரிஞ்சு அந்த ஹோட்டலோடைய ஓனர் இருக்கார்ல அவர் இங்கே வந்துட்டு உங்களுக்கு நான் கொஞ்சம் டெஸ்ட் வைக்க போகிறேன், அந்த டெஸ்ட்டெல்லாம் நீங்கள் வந்து கிளியர் பண்ணாக்க தான் நான் வந்து முடிவு பண்ணுவேன் இந்த ஹோட்டலில் கொடுக்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் முதல்ல வந்து ஒரு சாலட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு அதுக்காக ஒர்க் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிடுறாங்க. நடுவில் சண்டை போட்டு இல்லாமல் இருந்துட்டுருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்து மிளகாவோ இல்லை ஏதோ தொட்டுட்டு கண்ணில் வச்சுக்கிறா போல். ஸோ கண் எரியுதுன்னு பயங்கரமாக வந்துட்டு அவள் அங்கே வரீடாக இருக்கும் போது ஹீரோ ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு போகிறான். செம திட்டு அவனை பிடிச்சி தள்ளுறா. அப்போவுமே அவன் வந்து இந்த சமயத்தில் கூட உன்னோட ஈகோ நீ காட்டுவியா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கட்டாயப்படுத்தி அவளுக்கு ஹெல்ப்பெல்லாம் பண்ணுறா. பிறகு அவளுமே வந்துட்டு ஓரளவுக்கு சரியாகிட்டு அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிடுறா. ஹோட்டல் ஓனரும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்ததெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாளைக்கும் வாங்க இன்னொரு டெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அவர் கிளம்புனதுக்கப்புறமா ஹீரோயினும் அங்கேருந்து கிளம்புறாளா. அப்போ தான் அவளோட தம்பி ஃப்ரெண்டுன்னு அவள் குழந்தைய கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அவன் அந்த ஹீரோயினை பார்த்த உடனே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு அம்மான்ட்டு உங்களை மிஸ் பண்ணிட்டு கட்டியெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கும் போது தான் ஹீரோவுமே பார்த்துட்டு அந்த குழந்தைய தூக்கிறதுக்காக வரான். ஹீரோயின் அப்போ அந்த குழந்தைய வந்து அவங்ககிட்ட இருந்து பிரிச்சிடுறா. ஸோ ஹீரோவுமே என்ன எனக்கு ஏதோ நோய் வந்த மாதிரியும் நான் உன் குழந்தைய தொட்டால் அங்கே குழந்தைக்கு நோய் ஒட்டிக்கிற மாதிரியும் இவ்வளோ வந்து ஆக்ஷன் பண்ணிகிட்டு இருக்க, அந்த குழந்தைக்கும் எனக்கும் வந்து ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது,
இருக்கு, அவனுக்கு என்னை பற்றி நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினும் என் குழந்தை யார் கூட பழகணும் பழகக்கூடாதுங்கிறத ஒரு அம்மாவா நான் டிசைட் பண்ணுவேன், அதுக்காக நீ வந்துட்டு எனக்கு கிளாஸ் எடுக்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவன் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு கிளம்புறான். ஹீரோ உடனே கண்ணால் அவன் ஃப்ரெண்டுக்கு சிக்னல் கொடுத்துட்டு நக்கெல்லாம் சிரிச்சுக்கிட்டே இங்கே நம்ம இருந்து உடனே கிளம்ப வேணாண்டா, நாம் அந்த ஓனரை பார்த்து அவர் கூட லஞ்ச் எல்லாம் சாப்பிடுவோம், கொஞ்சம் வந்து நம்ம அந்த ப்ராஜெக்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்லாம் சொல்ல ஹீரோயினும் அவன் தனியாக வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு பார்க்குறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை விட்டுறக்கூடாதுன்னு அவளோட ஃப்ரெண்டுக்கிட்டையும் தம்பிக்கிட்டையும் நாம் இன்றைக்கி ஓனர் கூட சாப்பிட்டுட்டு பொறுமையாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டான். ஹீரோவும் பிளான் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு அந்த ஃப்ரெண்டுக்கு சிக்னல் காட்டிட்டு அவங்க 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. பிறகு இவங்க எல்லாருமே ஒரே டேபிளில் வந்து உட்காடுறாங்க, ஃபுட்டும் சர்வ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஹீரோ வந்து ஹீரோயினை தான் பார்த்துக்கிட்டே இருந்துட்டுருக்கான். ஹீரோயினும் அவள் குழந்தைக்காகன்னு சொல்லி சாப்பிட்றதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கா. அப்போ வந்து குழந்தையும் நல்லா சாப்பிட ஆரம்பிக்க பரவாயில்லையே இவன் நல்லா சாப்பிட்றான் அப்படின்னு ஹீரோட ஃப்ரெண்டு வந்து சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினும் ஆமாம் குழந்தையிலேருந்தே அவன் வந்து ஃபுட்டில் எதுவுமே பிக்கி ஈட்டர்லாம் கிடையாது, எல்லாமே சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த பையன் கேரட் எல்லாம் எனக்கு வேண்டாமான்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினும் கேரட் சாப்பிடலன்னா நீ ஒழுங்காக வளர மாட்டேன், அதனால சாப்பிடுன்னு சொல்கிறா. அப்போ ஹீரோவுமே அதை அப்சர்வ் பண்ணிகிட்டே இருந்துட்டு அந்த பையனை பார்த்துட்டு இங்கே பாரு எனக்கும் கேரட் பிடிக்காது, ஆனால் அங்கிள் பாரு இவ்வளோ பெருசு வளர்ந்துட்டேன், உனக்கு பிடிக்கலன்னு சாப்பிட வேண்டாம், உங்கள் அம்மா போய் சொல்கிறா அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்டுட்டு அந்த பையனுக்கு கொண்டாட்டம் ஆகிட ஹீரோயின் பயங்கரமாக திட்டுறா. கெட்ட பழக்கத்தெல்லாம் என் பையனுக்கு பழகி விடாத அப்படின்னு சொல்லிட்டு அவள் குழந்தைக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே என்னடி அப்பனும் பிள்ளையும் ஒரே மாதிரியே இருக்காங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் வாயை மூடி சத்தமாக பேசி தொலைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை மறைச்சிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கா. ஹீரோக்கு லைட்டாக சந்தேகம் வர ஆரம்பிக்குது. ஸோ இங்கே ஹீரோயினோட அந்த பையன் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹீரோயினோட தம்பியை கூட்டிகிட்டு போயிட்டு வெளியில் விளையாண்டுட்டு இருக்கானா. அப்போ தான் அந்த ஹோட்டலோடைய பையன் வரான். ஸோ இந்த ட்ரிங்க்ஸ் உங்களுக்காக தான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க அவனும் நான் போயிட்டு உள்ள அக்காவுக்கும் அக்காவோட ஃப்ரெண்டுக்கும் கொடுத்துட்டு வரேன், அது வரைக்கும் என்னோட நெஃப்யூவை பார்த்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அவனு சரின்னு சொல்லிடுறாரு. அப்போ இவனுமே அந்த பையன்கிட்ட இங்கே பாரு இந்த அங்கிள் கூட தான் இருக்கணும், எங்கேயும் போகக்கூடாது, நான் உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கிளம்பி போகிறான். இவனுமே அந்த பையன் கூட உட்காந்து விளையாட ஆரம்பிக்க அப்போ தான் ஹீரோ அந்த பக்கம் எதர்ச்சியாக வரானா. ஸோ பையன் தனியாக இருக்கான்னா உடனே அவன் கூட விளையாடுறதுக்காக இவன் வந்துடுறான். என்னடா அங்கிளை மிஸ் பண்ணியா, அங்கிள் கூட விளையாட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து தானே பேசிக்கிட்டு அந்த பையன் கூட விளையாண்டுக்கிட்டு அப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய 2 பால் எடுத்து அந்த பையன்கிட்ட காட்டுறான். இதில் ரெட் கலர் பால் எதுன்னு அங்கிள் கிட்ட எடுத்து கொடு அப்படின்னு சொல்லும் போது கரெக்டாக ஹீரோயின் அங்கே வந்து பெடுக்குன்னு அந்த பையனை பிடிச்சி எடுத்துடுறான். ஸோ என்ன பண்ணிட்டு இருக்க, என் பெர்மிஷன் இல்லாமல் என் பையன் கூட விளையாடுறியா, என் பையன் கூட நெருங்கலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கத்திட்டு அந்த பையனை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். ஹீரோக்கு இது எல்லாமே சந்தேகமாகுது. அவன் போன திசையவே பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு ஹீரோயினோட குரூப் எல்லாம் கிளம்பி போனதுக்கப்புறமா இந்த மாதிரி அந்த குழந்தை வந்து என்னோட குழந்தைன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குடா அப்படின்னோடனே என்னடா வளரிட்டு இருக்கா அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்குறான். இல்லைடா அவனை பார்க்குறல்ல நீனு, அவன் ஏன் சாயலாக இருக்கானா விக்கி சாயலாக இருக்கானா, பார்த்த உடனே யாராலுனாலும் சொல்ல முடியும்ல என்ன மாதிரி தான் இருக்கான்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லைடா அவனோட சாப்பாட்டு விஷயமாகட்டும் அவனுடைய நிறைய ஆக்டிவிட்டீஸ் என்ன மாதிரியே தான்டா இருக்குது, எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குது, ஹீரோயினும் விக்கி சேர்ந்து மறைக்கிறாங்களோன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை என்னோட குழந்தையாக தாண்டா இருக்குன்னு உடனே சரி அப்படியே இருந்தால் மட்டும் உன்னால் எப்படி கன்ஃபார்ம் பண்ண முடியும், அவள் பார்த்தல்ல அவள் வந்து ஒரு ஒரு கப்பை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி அந்த குழந்தையவே சுற்றிட்டு இருக்கிறா, எப்படி அவகிட்டேருந்து பிரித்து அந்த குழந்தைய வந்து உன்னோட குழந்தைன்னு நீ கன்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஹீரோவுமே கண்டிப்பாக வழி கிடைக்கும்டா நான் பார்த்துக்கிறேன், ஆனால் என்னால் ஷோராக சொல்ல முடியும் அது என்னோட தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நாள் காலையில் ஹீரோயின் குழந்தைய கூட்டிகிட்டு வந்து ஸ்கூலில் விட்றா. ஸோ இப்போ நாள் அவன் அழுதாங்கிறதுனால அவள் கொஞ்சம் வந்து பேசிட்டுலாம் இருக்கும் போது அந்த டீச்சருமே வந்து நீங்கள் கிளம்புங்க நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினுமே வந்து அவகிட்ட சொல்லிட்டு நிறைய அட்வைஸ் எல்லாம் பண்ண அந்த குட்டி பையனும் அழமாட்டேன்னு அவளுக்கு வாக்கெல்லாம் கொடுத்துட்றான். சரி நான் அவங்களும் உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ ஹீரோ வந்து இவளுக்கு தெரியாமலே இவளை வாட்ச் பண்ணிட்டு இருக்கானாட்ருக்கு. விக்கியோட ஆஃபீஸ்க்கு ஹீரோட தம்பி பீட் வரான். ஸோ அவன் வந்த உடனே விக்கி கிட்ட என்னால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும், ஆனால் நீ கேட்குற எந்த ஹெல்ப் பண்ணாலும் நான் பண்ணித்தரேன், எங்கள் அண்ணனை எனக்கு தோக்கடிச்சா போதும், நீயும் நானும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம், அவன் வந்து இனிமேல் நல்லா இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கான். நாங்கள் பார்க்கிங்கில் இருந்துக்கிட்டே அவள் தம்பிக்கு கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். இந்த மாதிரி பிரதர் இல்லை அவனை பார்த்துட்டு ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன், பட் ஆனால் என்னால் இப்போ வர முடியாது, அவர் வேறு எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு வேலையை ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு நீ போயிட்டு என் டேபிளில் இருக்கக்கூடிய ஃபைல் எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்றியா அப்படின்னு உடனே சரின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறான். பிறகு இவ காலை கட் பண்ணிட்டு காரில் உட்காந்துருக்காளா. அப்போ ஹீரோ வண்டியை கொண்டு வந்து இவ வண்டிக்கு முன்னாடி நிறுத்திட்டு இறங்கி வந்து இவ கதவை தச்சான். ஸோ இவளுமே என்னன்னு சொல்லிட்டு கோமா இறங்கி வந்து கேட்கும் போது இல்லை ரொம்ப நேரமாக கார் நிற்கிது, உள்ளேருந்து நீ இறங்கவே இல்லை, வண்டியும் கிளப்பலையா, அதான் ஏதோ ஆயிடுச்சோன்னு பயந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவன் ரொம்ப கேரிங்காக இருக்க மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ஹீரோயினும் என் மேலே உனக்கு என்ன அக்கறை, நான் என்னவோ பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கத்துறான். இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத சாவோட அப்பாவோட ஸ்பை வந்து இவங்க 2 பேரும் ஃபோட்டோலாம் எடுத்து அவருக்கு அனுப்பிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயினும் இங்கே ஹீரோ என்ன சொன்னாலுமே சரி அவனை சட்டை செய்யாமல் அவன்கிட்ட எரிஞ்செறிஞ்சு விழுந்துட்டு அங்கேருந்து கிளம்புறான். இதோட இந்த பாட்டு முடியுது.